டே 69ங்க கெட் ரெடி வித் மீ பார்த்துடலாமா? இந்த சாரீ வந்துட்டு நிறைய பேர் எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. வீடியோஸ் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ எல்லோரும் கேட்டதுனால இந்த வீடியோ வந்து போட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அன்றைக்கி நல்லா ஆயில் பாத் எடுத்துருந்தேன். ஓகேவா? அதுக்கப்புறமா நல்லா முடிய காய வச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. சாரீ வந்து கட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மேக்கப் பொறுத்த வரைக்கும் நான் ரெகுலராக எப்போயும் யூஸ் பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு வந்துட்டு மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறமா ஐப்ரோ போட்டுப்பேன், அப்புறம் கண்ணுக்கு மை போட்டுப்பேன். ஸோ அது கீழே மேலே உங்கள் விருப்பம், நீங்கள் எப்படி வேணாலும் போடலாம். அன்றைக்கி நான் கீழே மட்டும்தான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா என்னோடய மேக் காம்பேக்ட் போட்டுக்கிறேன். நான் வந்துட்டு இது 1 வீக் முன்னாடி நம்ம ஒரு ட்ரிப்பு போயிருந்தோம் இல்லையா? அப்போ நல்லாவே ஸ்கின் வந்துட்டு டேன் ஆகிடுச்சு. பட் எனிவே உடனே டேர்ன் ஆனதை எடுக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுக்கணும் இல்லையா? பட் எனிவே சிம்பிளாக ஒரு மேக்கப் போட்டாச்சு. கைக்கு வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச கண்ணாடி வளையல் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஜுவல்லரி போட்டாச்சு, ஜிமிக்கி போட்டாச்சு. ஜடை மட்டும் பின்னணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஆனால் எப்படி என்னென்னலாம் தெரியல. எண்ணெய் வச்சு குளிச்சதுனால ரொம்ப ஹேர் சாஃப்டாக இருந்துச்சு. ஒரு வழியாக ஒரு பின்னை குத்தி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு என்கிட்ட மல்லிகை பூ இருந்தது அப்படின்றனால பூ வச்சு லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டேன்.